ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். இந்த காணொளி பதிவு செய்ய வேண்டிய காரணம் என்னவென்றால், நம்மளுடைய ஆரணி சட்டமன்ற தொகுதியில் அம்மையார் எல் அன்பு சகோதரி எல் ஜெயசுதா லக்ஷ்மிகாந்தன் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதற்காகவே இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் இந்த காணொளி அமைந்திருக்கும் என்பதை பெருமிதமாக சொல்லிக்கொள்ளுகிறேன். இந்த வீடியோனுடைய இன்டென்ஷன் என்னன்னாக்கா, இப்போது நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் 25 பேர் அணி தாவினாங்க. ஒரு டீம் க்ரியேட் பண்ணி கட்சியினுடைய நலன் கூட கருதி நலனை மனதில் வைத்து கொள்ளாமல் தங்களுடைய சொந்த பணத்தாசைக்கும் பதவி ஆசைக்கும் விலை போன இந்த தருணத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக தைரியமாக அம்மையார் ஜெயலலிதா அவர் பாணியில், எதுக்காக நான் கம்பேர் பண்ணுறேன்னா, அந்த தைரியத்தை பாராட்டதும் இருக்க முடியாது. கம்பேரிசன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த துணிச்சலை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க மாறணும்னு நினச்சிருந்தா இப்போ இவங்களால அப்ரோச் பண்ணாமல் வந்திருப்பாங்களா? கண்டிப்பாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, எதுனாலும் நடந்திருக்கும். ஆனால் அந்த அம்மா ஒரு மனதாக நம்ம இங்கே தான் இருக்கணும். எடப்பாடியார் அவருடைய நம்மளுக்கு சீட்டு கொடுத்தது புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள். அவருக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது. அவருடைய நல்லெண்ணங்களுக்காக நம்ம அவர்கிட்ட உறுதுணையாக இருக்கணும். ஒரு மனுஷன் சந்தோஷத்தில் கூட இருந்த பங்கெடுத்துக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறது, அது பேர் உதவி கிடையாதுங்க. ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறப்போ அவர் கூட யாரெல்லாம் கூட நின்று கட்சிக்காகவோ அவருக்கு ஒரு ஆறுதலுக்காக கூட இருக்காங்க பாருங்கள், அவங்க தாங்க மனுஷன். அதை விட்டுட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது, அமைச்சரவையில் பங்கு எடுக்கிறன்றது, அங்கே போகிறது, இதெல்லாம் பேச்சா? ஒரு குடும்பத்துக்கு தலைவன் என்ற முறையில் தந்தையார், தலைவி என்ற முறையில் தாய், இதுதான் இயல்பு. ஒரு கட்சியினுடைய ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்தால் அதுக்கு பேர் கட்சியா? சொல்லுங்கள், தப்பு அது. நான் கட்சி கூட சொல்ல, நம்மளுடைய எண்ணங்கள் சொல்கிறேன். இவங்களாம் தனித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்காக இந்த பதிவு, அவங்களுக்காக நான் வலியுறுத்தி சொல்லுவது கடமைப்பட்டிருக்கிறேன். செய்துட்டாங்க. என்ன நடந்தது நேற்று பாருங்கள். ஆதவர்ஜினா வெளிப்படையாக சொல்கிறாரு, சட்ட சிக்கல். அவர்கள் அதிமுக தரப்பில் 25 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்த எம்எல்ஏக்களுக்கு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க, அவங்க ரிஸ்க் எடுத்துக்கணும், அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? அதே நம்ம பொதுச் செயலாளர் கூட இருந்தாக்கா அவருக்கு தெரியும் எப்போ என்ன செய்யணும், நம்மளை எப்படி வழி நடத்தணும். இந்த அம்மா மறைந்து 10 வருஷம் ஆக போகுது. இந்த 9 ஆண்டுகளாக நம்மளை வழிநடத்தி ஒரு நல் வழியில் ரெட்டையிலன்ற ஒரு சின்னத்தையும் அந்த கட்சியும் வழிநடத்தி வர்றாருன்னா அவருக்கு தெரியாத அடுத்து நம்மளை என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. தோல்வி நம்மளுக்கு கொண்டு தானே, அவருக்கும் தானே. அதாவது ஒரு கழகத்துடைய தோல்வியை சொல்கிறேன் நான். திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் காலியாக இருக்கிறாங்க, தோற்று இருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சரே கூட தோத்தார். புரியுதுங்களா? அந்த நிலையில் தமிழகத்திலேயே முதல் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரே ஒப்பற்ற தலைவர் நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான். அதனால் அதெல்லாம் மனசில் கொண்டு இந்த அம்மையார் ஜெயசுதா அவர்கள் நம்முடைய புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடி அவர்களிடம் இணைந்து பயணிப்பது எங்களுக்கு ரொம்ப ஆரணியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் என்ற முறையில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். அந்த அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தொகுதியை மேலே சிறப்பு வழி செய்யிட்டோம். எதிர்காலம் நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அடுத்த ஃபீல்டில் நம்ம ஜெயிப்போம், ஆட்சி அமைப்போம். அப்போ இந்த அம்மையார் அவர்கள் அமைச்சராகட்டும், என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.